ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஃபஸ்ட்டு எப்போ கும்பிட்டேன், எதுக்காக கும்பிட ஆரம்பித்தேன், எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழக்கம் இருக்கா இல்லையான்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட ஆரம்பித்தது 2019 தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்த இல்லை. 8 வருஷமாக எனக்கு வந்து குழந்தையே இல்லை. அப்போ வந்து நிறைய சாமிலாம் கும்பிடுவேன், கோயிலுக்கெலாம் போவேன். அப்போலாம் எதுவுமே எனக்கு செட்டே ஆகலை. அப்புறம் சரி சொல்லிவிட்டு ஒரு டைம் நாங்கள் வந்து வேறு வீடு வந்து மாறிட்டோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க வீட்டில் கும்பிடுவாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கும்பிட்டு பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் யாருமே வந்து கிருஷ்ண ஜெயந்திலாம் கும்பிட்டு பழக்கமே கிடையாது. நான் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வந்து 2019 அவங்க தான் சொன்னாங்க, இந்த மாதிரி செஞ்சால் வந்து இந்த குழந்தைக்காக நம்ம வேண்டிக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வருஷம் நீ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு சாமி கும்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு அவங்க சொன்ன மாதிரியே நான் என்ன பண்ணேன், அவங்க இன்னொன்று வந்து சொன்னது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு உன் கையால் ஏதாவது செஞ்சு சாப்பாடு போடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் சரி சொல்லிவிட்டு நானும் என் வீட்டுக்காருமே 2 பேருமே அப்போல்லாம் ரொம்ப நாங்கள் ஏங்கிட்டு இருந்தோம், குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த ஏக்கத்தில் நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் வீட்டுக்காருமே அவரும் வந்து செய்கிறேன்ட்டு ஆர்வமாக வந்து எல்லாமே செஞ்சார். நாங்கள் வந்து வடை பாயாசத்துலேருந்து சாப்பாடுலேருந்து காய்கறி பொரியல்லேருந்து அப்புறம் வந்து நான் வந்து தட்டை ஒரு சில இதெலாம் செஞ்சேன். தட்டை, முறுக்கு, அதிரசம் எல்லாமே வீட்லேயே வந்து செஞ்சு அதுக்கப்புறம் சாயந்தரம் 8 மணிக்கு தானே சாமி கும்பிட போகிறோம். அதனால் எல்லாமே நான் அன்றைக்கே வந்து எல்லா கொஞ்சம் பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வருஷம் நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டோம். எல்லோரையும் கூப்பிட்டு, குழந்தைங்கள மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களாக இருந்தாங்க, அவங்களையும் கூப்பிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டு மேலே வந்து சின்ன பசங்க இருந்தாங்க, குழந்தைங்க ஒரு பையன்தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கும். அந்த பையனை கூப்பிட்டு வந்து தான் மொதல் வந்து எங்கள் வீட்டு வாசப்படியிலேருந்து நடந்து வரா மாதிரி பாதம் அது மாதிரி வைக்க சொன்னாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடெலாம் போட்டேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து நான் வந்து சாமி கும்பிட்டேன். 2வது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டேன். ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததுனால கிருஷ்ண ஜெயந்தி நாங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்களா அந்த வீடியோ வந்து அங்கே எடுத்தது தான். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்து பாப்பா பிறந்து உடனே நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து கும்பிட்டேன். அது வேறு வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா இது 3வது வருஷம். பாப்பா பிறந்து இது 2வது வருஷம். ஆனால் நான் செஞ்சது பார்த்திங்கன்னா 3வது வருஷம் இது. அப்போ வந்து நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி மாமியார் வீட்டில் வந்து கும்பிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் வந்து சென்னையில் இருந்தார். அவர் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தார். ஐயோ, போன வருஷம் நம்ம நல்லா கும்பிட்டோம் பாப்பாவோட, இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டார். அப்போ வந்து நானே தான் எல்லாமே செஞ்சேன். வருஷம் வீடியோ வந்து இருக்குது. நான் வந்து அதை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோவும் போடுறேன். அப்போயும் நாங்கள் நல்லா சூப்பராக கிராண்டாக கொண்டாடணும். இந்த வருஷம் தான் போன வருஷம் தான் பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காரர் அங்கே இருந்ததுனால நானே கொஞ்சம் மேக்கப்லாம் போட வேண்டியதாக இருந்தது. அவர் இருந்தாருன்னா அவர் எல்லாமே பண்ணிவிடுவார் பாப்பா அவங்களுக்கு. நான் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துப்பேன். அப்போ எங்கள் அம்மாலாம் வேறு வந்திருந்தாங்க அப்போது. இப்போ வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருந்ததுனால நான் வந்து அந்த அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு கடையில் தான் எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். சக்கரை பொங்கலும் சுண்டல் மட்டும் வச்சு படைச்சிட்டு மீதி பழம் அப்புறம் முறுக்கு, எள் உருண்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிருஷ்ண ஜெயந்தி ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததையே. பாப்பா அவங்களுக்கு வந்து போன வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின வருஷம் பாப்பா குழந்தையாக இருக்கும்போது அவள் தூங்கிட்டு இருந்தாலுங்க, கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாலுங்க. அப்போவும் நம்ம இந்த இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு குத்தும் போல் இருக்குது, கொஞ்சம் வேர்க்கும் வேறையா. அந்த டைமில் ரொம்ப சங்கடப்பட்டாளுங்க. போன வருஷம் ரொம்ப துருன்னு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தாலுங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்க வந்து இதெல்லாம் போட்டு விட்டாங்க. அதுமாதிரி அடம் பிடிக்காதீங்க, போட்டுக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. போன வருஷம் சூப்பராக வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாங்கள் வந்து வருஷம் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு செஞ்சதுனால சரவணா ஸ்டோரில் வந்து போய் பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் பாப்பாவுக்கு. அந்த பொருள் தான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஆரம்பித்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்